ஃபர்ஸ்ட்டு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு பேஸ் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்பிட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா வந்து ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகட்டும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரைமராக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு பண்ணுறோன்னா வந்து நம்ம ஃபேஸில் அதிகமான பிக்மெண்டேஷன் சில இடத்துல மட்டும் இருக்கும். அண்ட் ஓவராலாக நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது அது டக்குனே வந்து சில இடத்துல மட்டும் ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா வந்து நம்ம பேஸை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாதனால தான். அண்ட் ஆரஞ்சு கரெக்டர் வச்சு அது எல்லாமே நல்லா கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து எல்லைகளோட ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபிங்கர்ஸாலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபிங்கர்ஸால் ரொம்ப ஈஸியாகவே பிளெண்ட் பண்ணிட முடியும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து ப்ரஷ்ஷோ இல்லை பியூட்டி பிளெண்டர் வச்சோ நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அண்ட் அதனால் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் ஈஸியாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப திட்டாக மேக்கப் பண்ணியிருக்கிறது தெரியாது. ஒரு ஈவனாக இருக்கும் உங்கள் மேக்கப் வந்து. ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த மாதிரி மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நல்லா மட்டும் பிளெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கே மட்டும் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணால் போதும். எக்ஸஸாக யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து நான் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இங்கே வந்து ஐப்ரோஸ் வந்து க்ரூம் பண்ணலை. ஸோ லைட்டாக வந்து எனக்கு அவுட்டரில் மட்டும் லைட்டாக நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னர் ஐப்ரோஸ்க்கு வந்து நான் டச் பண்ணவே இல்லை. பிகாஸ் வந்து எனக்கு அங்கே நல்லா டார்க்காக தான் இருக்கும். அதனால அவுட்டரில் மட்டும் லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக வந்து இன்னர்லேயும் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து ஐப்ரோ பொமேட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஐ ஷேடோ மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்ச் லைனர் மாதிரி இருக்கும். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஒரு 2 to 3 ஷேட்ஸ் டார்க்கரான ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு ஸ்டோனில் தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்மளோட ஆரஞ்சு கரெக்டரை நான் லைட்டாக கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறனால வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆரஞ்சு டிண்ட்டாக மாறிடாது. அண்டு உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் மேலே கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் கூட உங்கள் ஆரஞ்சு கரெக்டரோ உங்கள் கன்சீலரோ வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணால் போதும். எக்ஸஸாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா கன்சீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இங்கே நான் எடுத்திருக்க ஃபவுண்டேஷன் வந்து எல்லைகளோட ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து ரொம்ப க்ளாஸியான ஃபினிஷ் தான் இருக்கும். அண்ட் இதை வந்து கொஞ்சம் ஒரு 2 பம்ப்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட ஷேட் வந்து ப்ரான்ஸ். எப்போவுமே ப்ராடக்ட் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்டப் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் எக்ஸஸாக எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து அதை பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோன்னே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைன்றது உங்களுக்கே ஒரு கண்ட்ரோல் வந்துடும். ஸோ நீங்கள் அது மாதிரி எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்டப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து காம்பேக்ட் வச்சு என் ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு ஹோல் ஃபேஸையுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் வந்து உங்களுக்கு எங்கே வந்து டக்குன்னு ஆயில் ஸ்குவீஸ் அவுட் ஆகுமோ அங்கே மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு ப்ளஷ்ஷை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட நேம் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஷேடு. ஸோ அதனால் வந்து காம்பேக்டாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து கண்டிப்பாக நம்ம டஸ்கி ஸ்கின் டோனுக்கு போட்டால் கண்டிப்பாக தெரியவே தெரியாது நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப் லைனர் எடுத்திருக்கேன். லிப் லைனர் வந்து பேக்லேருந்து ஒரு ஷேடு எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னரில் வந்து ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன்.
பிகாஸ் வந்து எனக்கு பிக்மெண்டான லிப்ஸ்னால கொஞ்சம் வந்து ஷேட் அவுட் பண்ணதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் போடும்போது என்னோடய அந்த ஒரிஜினல் ஷேடு வந்து தெரியும். அண்டு நான் லிப்ஸ்டிக்கை வந்து நைக்காவோட ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். ஸோ இதோட ஷேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து ஒரு லிப்ஸ்டிக்கை ஒரு ப்ரஷ்ஷால் எடுத்து நான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னரில் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப நியூடான ஒரு கலர் மாதிரி தான் இருக்கும் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலரும் கூட. சப்போஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக வந்து அவுட்டர் லைனில் ட்ரா பண்ணதை தாண்டி வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் எடுத்துருக்க ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உங்களோட ஷேடுக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு லைட்டாக அவுட்டர் லைனில் எங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிங்களோ லிப்ஸ்டிக் அங்கே மட்டும் லைட்டாக டேபிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது அண்ட் ஈஸியாகவே மறைஞ்சிரும் அந்த ஸ்டெயின் வந்து. அண்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க லிப்ஸ்டிக்கும் வந்து நல்லா கிறிஸ்பாக நீட்டாக வந்து தெரியும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண வராமல் வெளியே எங்கேயும் மார்க் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் எடுத்துருக்கிறது ஹூடா பியூட்டியோட ரோஸ் கோல்டு ஐ ஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஓவரால் க்ரீஸ் லைன்லையும் அவுட்டர் வீலையும் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப பிக்மெண்டடான பேலட். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீலையும் க்ரீஸ்லையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் எடுத்திருக்க ஷேட் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஷேடாக இருக்கும் ட்ரான்சிஷனுக்கு. அண்டு லோவர் வாட்டர் லைன் கிட்டேயும் நல்லா வந்து வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஐ மேக்கப் வந்து ஒரு ஃபுல்லரான லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐலிட்ஸ்க்கு வந்து ஒரு பிங்கிஷ் ஒரு கிளிட்டரி ஷேடு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிக்மெண்டடான பேலட்டாக இருக்குது. அண்டு நீங்கள் லைட்டாக ப்ராடக்ட் எடுத்தால் போதும். இப்போது என் ஐலிட்ஸில் பாருங்கள் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன், அவ்வளோ ஒரு பிக்மெண்டேஷன் வந்து இந்த பேலட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுக்கும் போது அளவு தெரிஞ்சு எடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, ட்ரையல் மேக்கப் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் லைட்டாக என்னோடய ஃபிங்கர் டிப்பில் எடுத்து என் ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம அவுட்டர் வீக் ஒரு ஷேட் எடுத்துருந்தோம்ல, அதை எடுத்து ஓவராலாக வந்து நான் எல்லா ஷேடையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம 2 தனித்தனி ஷேடு வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்றது ஆப்வியஸாக தெரியாது அண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஓவராலாக எல்லா ஷேடையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்னோடய ஐலிட்ஸில் நான் அப்ளை பண்ண ஷேடு வந்து கொஞ்சமாக என் ஃபிங்கர் டிப்பில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து என்னோடய லிப்ஸ்டிக்கு மேலே வந்து நான் லைட்டாக டேபிங் மோஷனில் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆஃப் த லிப்பில் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து உங்கள் லிப்ஸ்டிக்கு வந்து ஒரு க்ளாஸியான எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் நம்மளோட சாரீ வந்து ஒரு க்ளாஸியான சாரீன்றனால ஸோ இந்த சேஞ்ச் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பமேட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஒரு டார்க்கான ஷேடு, உங்கள்கிட்ட எந்த ஒரு டார்க்கான ஷேடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை வந்து லோவர் வாட்டர் லைன் கிட்ட வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் ஓரளவுக்கு வந்து 75% வந்து இன்னர் வரையும் நான் லைட்டாக கொண்டு போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேட்லேயே வந்து நான் லைட்டாக ஒரு விங் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு ஐலைனர் எதுவுமே வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து நம்ம இந்த ஒரு பிளாக் டார்க் ஐ ஷேடோ எடுத்தே வந்து லைட்டாக ஒரு விங் மாதிரி ட்ரா பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா காஜலுக்கு வந்து எல்ஏ கேர்ளோட காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து அப்பர் வாட்டர் லைன்லேயும் லோவர் வாட்டர் லைன்லேயும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நிறையவே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் மஸ்காரா எடுத்திருக்கேன். மஸ்காராக்கு லாரியல் பாரிஸோட மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து ஒரு 4-5 கோட் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து எந்த ஃபால்ஸ் ஐலாஷும் வைக்கலை. ஸோ அப்பர்லையும் கொடுத்துக்கோங்க அண்ட் லோவர் லேஷ்லையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்கள் ஐ வந்து நல்ல ஓப்பன் அப் ஐ காட்டும். உங்களுக்கு ரொம்ப குட்டிக்கூன்னு ஐயா இருந்தால் கூட அது வந்து நல்லா ஒரு பவுன்ஸியான லுக் கொடுக்கும் உங்கள் ஐக்கு. ஸோ இந்த ஐ மேக்கப் லுக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குனே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவலுக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்ட் பிராண்டோடது. அண்ட் இதை லைட்டாக எடுத்துகிட்டு என்னோடய எக்ஸஸான ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சீக்ஸ் கிட்ட வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு லைட்டான ஒரு டிண்டட் க்ளோ மாதிரி கொடுக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு.
அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு லைட்டாக ஒரு இன்னர் க்ளோ மாதிரி இருக்கும் அண்ட் நேச்சுரலாகவும் இருக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு.